என் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் அஸ்ட்ரோ சார்பாக சிறிது காலம் நான் வெளியூர் பயணம் சென்ற காரணத்தால் உங்களுக்கு காணொளிகள் தர முடியவில்லை. மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது முக்கியமான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று சிறுநீரக சம்பந்தமான கோளாறுகள். இது இன்றைக்கு அதிகமாக அனைவராலும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா முன்னெச்சரிக்கை. அதாவது நம்ம இது மெடிக்கலாகவும் அணுகணும், ப்ளஸ் நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிடத்தின் மூலியமாகவும் இதற்கான நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தால் நாம் இதை மெடிக்கலாக நம்ம உடல்நிலையை பாதுகாத்துக்க முடியும். அதை சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலியை நான் இதை கொடுக்குறேன். இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்டான விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, மனித உடலில் சிறுநீரகத்தினுடைய அதன் செயல்பாடுகளையும் குறிக்கக்கூடிய முக்கியமான ராசி துலா. துலா ராசியும் அதன் அதிபதியான சுக்கிரன் தான் நம்ம சிறுநீரகத்திற்கான அமைப்பு முறைகளை சொல்லக்கூடியது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களில் இதுதான். துலாம் ராசியும் அதன் அதிபதியான சுக்கிரனும் இவங்க பாவ கிரகங்களோடு தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாரி நேரத்தில் நம்ம சிறுநீரகத்துக்கு சம்மந்தமான நோய்களை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதற்கான உணவு முறைகளையும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம முறைப்படுத்திக்க வேணும். அப்படின்னா நம்ம சிறுநீரக கோளாறுகள் நம்ம தவிர்க்கலாம். சுக்கிர பகவானுடைய செயல்பாடுகள் பொறுத்து அவர் எந்த பாவகிரகங்களோடையும் சேராத இருந்தார்னா நமக்கு அதுக்கான இதிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இது நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அனைத்து டைமுமே இப்படி இருக்குமா, பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்கான பாதிப்புகள் வருமானா, அது எப்போ அதுனா அதோடைய தசாபுத்தி நடக்கும்போது, சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கும்போது பாவகிரகத்தோடு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பது சிறுநீரகம் பாதிப்புப்படுவதற்காக வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு இருக்குது. ஸோ அந்த ஜாதகர் முதல் கட்டமாக என்ன பண்ணணும், தன்னுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தி சிறுநீரகத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஸோ இனிவருங்காலங்களில் துலாம் ராசியும் சுக்கிர பகவானும் எப்படி தொடர்பு நிலையில் இருக்காங்க, பாவகிரகத்தோடு இருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அவரவர் உடல்நிலையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற உடல் ரீதியாக ஜோதிட மருத்துவத்துக்கு எப்படி தொடர்புள்ளது என்பதை மேலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.